வணக்கம். எண்களை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். எண்களை வெறும் எண்களா பார்க்காம உங்க மனசுக்குள்ள ஓடுற ஒரு சூப்பரான சினிமாவா மாத்தினா எப்படி இருக்கும்? அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எக்ஸாம் நேரத்துல முக்கியமான எண்களை மறந்துட்டு பதட்டப்பட்ட அனுபவம் நமக்கு நிறையவே இருக்கும் இல்லையா? சரி, எண்களை படங்களா பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியும். குருட்டு மனப்பாடம் செய்யறத விட எண்களை இப்படி காட்சிகளா மாத்துறது தான் எதையும் மறக்காம இருக்க ஒரு அல்டிமேட் ட்ரிக்கு. பகுதி 1. 21 முதல் 24 வரையிலான எண்களை படங்களாக்குவோம். பொதுவா சாதாரண தகவல்களை விட கலர்ஃபுல்லான காட்சிகளை தான் நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த 21ங்கிற எண்ணை கொஞ்சம் உற்று பாருங்க. இது உங்க மனசுக்குள்ள எப்படி ஒரு உருவமா மாறுதுன்னு இப்பவே நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. 21 அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மணப்பெண் ஞாபகத்துக்கு வரணும். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்தியாவுல பெண்களுக்கு சட்டப்பூர்வமான திருமண வயது 18லிருந்து 21 மாத்த பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதனால 21 மாலையை சூட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைமிங் உங்க மனசுல அப்படி பதிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க கண்களை மூடிக்கிட்டு 22ங்கிற எண்ணை மனசுல நினைச்சு பாருங்க. அந்த எண்ணில் இருக்கிற 2 இரண்டுகளையும் கொஞ்சம் பக்கவாட்டுல இருந்து கவனிச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு இரட்டை ஊஞ்சலோட சீட் மாதிரியே உங்களுக்கு தோணும். பார்க்க முடியுதா? இந்த வசனத்தை அப்படியே மனசுல சொல்லிக்கோங்க. 22 ஊஞ்சலில் ஆடு. ஒரு இரட்டை ஊஞ்சல்ல ஜாலியா ஆடுற காட்சிய இந்த எண்களோட சேர்த்து ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அடுத்து உயிரியல்ல வர்ற ஒரு செமையான ஃபேக்ட்டுக்கு போவோம். மனித உடம்புல சரியா 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. இதுதான் நம்மளோட அடிப்படையான மரபணு தடம். அதனால தான் இத 23 மரபணு தடம் அப்படின்னு நம்ம லிங்க் பண்றோம். 24 அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது நம்ம தேசிய கொடி தான். கொடிய நடுவுல இருக்கிற அசோக சக்கரத்துல சரியா 24 ஆரங்கள் இருக்கு. இதை ஒரு சுழல்ற சக்கரமா கற்பனை பண்ணிக்கிட்டு 24 சக்கரம் சுழற்று அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம பார்த்த முதல் 4 எண்களையும் ஸ்பீடா ஒருக்க ரீகேப் பண்ணிடுவான். 21 மணப்பெண் மாலையை சூட்டு. 22 இரட்டை ஊஞ்சல் ஊஞ்சலில் ஆடு. 23 டிஎன்ஏ மரபணு தடம். 24 அசோக சக்கரம் சக்கரம் சுழற்று. எப்படி இந்த 4 காட்சிகளும் உங்க மூளையில இப்ப ஸ்ட்ராங்கா செட் ஆயிடுச்சுல்ல? பகுதி 2. 25 முதல் 27 வரையிலான எண்கள் மூலம் நிகழ்வுகளையும் விண்வெளியையும் பார்ப்போம். எந்த ஒரு ஈவெண்டோட 25வது வருஷத்தையும் நாம வெள்ளி விழா அப்படின்னா செலிப்ரேட் பண்றோம். அது ஒரு சூப்பரான மொமெண்ட். அதனால 25ங்கிற எண்ணுக்கு நல்ல பளபளக்கிற வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி விழாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் 25 வெள்ளி விழா. இது ரொம்பவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நம்பர். ஜனவரி 26 நம்ம இந்தியா குடியரசு நாடா மலர்ந்த தினம். அன்னைக்கு நாம ரொம்ப பெருமையா கொடியேத்துவோம். அதனால ஒரு தேசிய கொடியா உயரமா ஏத்துற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு 26 கொடியை ஏத்து அப்படின்னு உற்சாகமா சொல்லிக்கோங்க. இப்போ உங்க மனக்கண்ணுல அப்படியே இரவு நேரத்த வானத்தை அண்ணாந்து பாருங்க. இந்திய ஜோதிட சாஸ்திரப்படி வானத்துல மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. எவ்வளோ பிரம்மாண்டமான காட்சி இது! இத அப்படியே 27 வானத்தை பாரு அப்படிங்கிற வார்த்தைகளால ஞாபகம் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு குயிக் ரீகேப். இந்த 3 எண்களையும் மறக்காம இருக்க. 25 வெள்ளி நாணயம் வெள்ளி விழா. 26 இந்திய கொடி கொடியை ஏத்து. 27 நட்சத்திரங்கள் வானத்தை பாரு. இனிமே இது உங்க நினைவை விட்டு போகவே போகாது. பகுதி 3. 28 முதல் 30 வரையிலான உருமாறும் வடிவங்கள். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் 28ங்கிற எண்ணோட வடிவம் தான். இதுல இருக்கிற 2 சைக்கிள் ஓட்டுற நபராவும் 8 அந்த சைக்கிளோட 2 சக்கரங்களாவும் உங்க கற்பனையில அப்படியே மாத்தி பாருங்க. அந்த மிதிவண்டி வேகமா முன்னாடி போறத ஃபீல் பண்ணுங்க. 28 மிதித்து ஓட்டு. முழு எனர்ஜியோட இந்த வசனத்தை உங்களோட நீங்களே சொல்லிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். 29 அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கிற ரொம்பவே யூனிக்கான ஒரு நம்பர். 4 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற லீப் வருஷத்துல மட்டும்தான் பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா சேர்ந்து 29 நாட்கள் வரும். அந்த ஒரு கூடுதல் நாளை குறிக்கிற மாதிரி 29 ஒரு நாள் மிகுந்து அப்படின்னு மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. இதோ நம்ம மனக்காட்சி திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த 30ங்கிற எண்ணை உற்று கவனிங்க. இது என்னவா மாறணும் உங்களால கெஸ் பண்ண முடியுதா? 30ங்கிற எண்ணோட வடிவத்தை நல்லா பாருங்க. இதுல இருக்கிற 3ங்கிற எண் நாற்காலியில கெத்தா உட்கார்ந்திருக்க ஒரு அதிகாரமுள்ள நபர் மாதிரியும், 0 அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடி இருக்கிற வட்டமான மேஜ மாதிரியும் தெரியுதா? இதுதான் விஷுவலைசேஷனோட பவர். அந்த நாற்காலியில நீங்களே ஒரு பதவியில உட்கார்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 30 பதவியில் அமரு அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் 21லிருந்து 30 வரையிலான நம்ம காட்சி பயணத்தோட சூப்பரான எண்டிங்.
இந்த கடைசி 3 நம்பர்ஸோட சுருக்கத்தையும் டக்குன்னு பார்த்துருவோம். 28 மிதிவண்டி மிதித்து ஓட்டு, 29 லீப் வருடம் ஒரு நாள் மிகுந்து, 30 நாற்காலி மற்றும் மேஜை பதவியில் அமரு. கங்க்ராட்ஸ் நண்பர்களே, நீங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா 10 காட்சிகளை கொண்ட உங்களுக்கான சொந்த மனத்திரைப்படத்தை உருவாக்கிட்டீங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே எண்கள் பத்தின இந்த லாஜிக்க உங்க கற்பனையோட படங்களை இணைச்சு பாத்தீங்கன்னா அதை எப்பவுமே மறக்க முடியாது. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, புதுசா கத்துக்கிற எல்லாருக்குமே சரி, இந்த விஷுவல் டெக்னிக் நிஜமாவே ஒரு பெரிய மேஜிக் தான். ஃபைனலா இப்போ உங்களுக்கான ஒரு சேலஞ்ச். 21லிருந்து 30 வரையிலான எண்களுக்கு எப்படி திரைப்பட காட்சிகளை உருவாக்கணுமோ அதே போல 31லிருந்து 40 வரையிலான எண்களுக்கு உங்களுடைய சொந்த மனத்திரைப்படங்களை டைரக்ட் பண்ண நீங்க ரெடியா? தொடர்ந்து கத்துப்போம், கற்பனையால அறிவை வளர்ப்போம். இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தொகுவில் சந்திக்கிறேன். நன்றி. Have you ever tried to memorize a string of random numbers, only to forget them 5 seconds later? There is a biological reason for that. Human brains evolved to track physical objects, movement, and spatial relationships. We did not evolve to store abstract data. When you feed your brain a list of digits, it treats them as low-priority static. Let's test this. Try to memorize this sequence: 27, 22, 29, 24, 21, 30, 25, 28, 23, 26. If those numbers are already slipping away, your brain is working exactly as intended. Those digits lack emotional resonance. They have no physical weight, no texture, and no context. Without those anchors, your neurons drop the information to make room for something more tangible. But there is a workaround for this cognitive bottleneck. It is a technique called memory pegs. Instead of forcing your brain to accept abstract numbers, you translate those numbers into a vivid, cinematic visual language that your mind already knows how to speak. By assigning logical categories to these numbers, we stop trying to cram data into our fragile short-term memory. Instead, we bypass it, encoding the information directly into the permanent visual cortex. The first way to build a memory peg relies on visual resemblance. We let the inherent geometric shape of the number dictate the physical object we associate with it. Take the number 22. If you look at the two twos side by side and tilt them sideways, their curved tops and straight bases map to the seats and chains of a double swing set. Or look at 28. The top digit, the 2, can form the posture of a person leaning forward. The bottom digit, the 8, provides the 2 stacked wheels. Together, you have a person riding a bicycle. We can even encode abstract concepts like authority using this geometry. In the number 30, the 3 outlines a figure sitting upright in a chair. The 0 flattens into a horizontal surface, becoming an executive desk placed right in front of them. Human brains are pattern recognition engines. By exploiting these geometric similarities, an arbitrary string of digits becomes a recognizable physical scene. Geometry is only one tool. The second category of memory pegs relies on empirical anchors, tying numbers to established scientific facts and historical constants. The number 23 maps to human biology. Every cell contains 23 pairs of chromosomes, anchoring these digits to the glowing, twisting double helix of our genetic blueprint. For 24, we can look to national identity. The Ashoka chakra at the center of the Indian flag is drawn with exactly 24 distinct spokes. We can use historical milestones the same way. The number 26 is anchored to January 26th, the date of India's Republic Day, marked by flag hoisting and national parades. And 29 represents a known astronomical anomaly. It is the leap year disruption, the extra day that drops into February's calendar once every 4 years. By grafting numbers onto undeniable worldly facts, you hijack the pre-existing knowledge networks already wired into your brain. The new data latches onto the old, making it much harder to lose. The final pillar of this system involves socio-cultural signifiers. We embed data into shared societal milestones, creating emotional weight for better retention. The number 21 holds significant cultural logic in India. With the proposed legal marriage age for women set at 21, the number generates the immediate visual association of a bride. The number 25 is a milestone of longevity. Reaching 25 years in an institution or marriage is a silver jubilee, linking the number to the weight and texture of a commemorative silver coin.
We can even reach into ancient astrological frameworks for the number 27. Traditional cosmic charting divides the night sky into exactly 27 nakshatras, mapping the number to a canopy of rotating stars. Cultural and cosmic symbols carry inherent emotional resonance. When you assign a number to a bride, a silver coin, or a constellation, that emotion acts as a failsafe for long-term recall. Let's run that memory test from the beginning one more time. Here are the numbers again in that same scattered order: 27, 22, 29, 24, 21, 30, 25, 28, 23, 26. Observe how your brain handles that list now. Instead of abstract symbols, it pulls from a sequence of specific images: a star-dense sky, a swing set, an extra calendar day, and a spinning wheel. This method has immense utility. For students facing competitive exams or professionals managing complex datasets, it removes the friction of rote memorization. You stop trying to force numbers into a biological system not built for them. Memory is a creative muscle. By transforming sterile data into cinematic logic, you turn a forgettable string of digits into a durable mental asset.